நண்பர்களே, நம்ம ஹர்பஜன் சிங் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட நிறத்தை பற்றி தப்பாக பேசிட்டார். தப்பாக பேசிட்டார்ல, ஹர்பஜன் சிங் மன்னிப்பு கேட்கணும்ல. இன்னும் மன்னிப்பே கேட்கல. ஹர்பஜன் சிங்கை மன்னிப்பு கேட்க வைக்கணும். இல்லை, பிசிசிஐ இனிமேல் ஹர்பஜன் சிங்கை எந்த கிரிக்கெட்லேயும் கமெண்ட்ரி பண்ண விடக்கூடாது அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சரை 12.5 கோடி ரூபாய்க்கு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட 4 ஓவரில் 76 ரன் கொடுத்துருக்காருங்க. இதை பார்த்து தான் நம்ம ஹர்பஜன் சிங்கு லண்டனில் போய் பாருங்களேன், இந்த கருப்பு டாக்ஸியோட மீட்டர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கருப்பாக இருக்கிறதுனால அவன் போடுற ஒவ்வொரு பாலும் 6, 4 பறக்குது அப்படின்னு ஹர்பஜன் சிங் திட்டியிருந்தாருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரை. இதுக்கெலாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம கடைக்குட்டி சிங்கங்க இஷான் கிஷனு போட்டு சாத்துன்னு 6, 4 சாத்தி ஒரு 106 ரன் இஷான் கிஷன் அடிச்சிட்டாருங்க. இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட்டு, அப்பா அவர்லாம் ஒரு உலக பேட்ஸ்மேன், பயங்கரமான பேட்ஸ்மேனுங்க. அவர் வந்து ஒரு 70 ரன் அடிச்சிட்டாருங்க. சன்ரைசர்ஸ் வந்து 20 ஓவர் முடிஞ்சதில் 286 ரன் அடிச்சிட்டாங்க. 287 அடித்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின்னு அப்படின்னு ஒரு டார்கெட்டுங்க. 287 எப்படிங்க அடிக்க முடியும்? சரி, நம்ம ஓப்பனு சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், கேரளா பையன், அவர் அப்படி இப்படின்னு அடித்து ஒரு 70 ரன் கொண்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் துருவ் ஜூரேல் வந்து ஒரு 70 ரன் அடிச்சிட்டாருங்க. சிவம் துபே ஒரு 34 ரன் அடிச்சிட்டாருங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சமாக போய் ஒரு 44 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிருச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சரை 12.5 கோடி ரூபாய்க்கு ஏழை எடுத்தது ரொம்ப ஒஸ்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுக்கு தகுதியே கிடையாது. அவன் கருப்பாக இருக்கிறதுனால பால் போட்ட ஒவ்வொரு பாலும் 6, 4 பறக்குது அப்படின்னு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஸ்கின்னை பற்றி தப்பாக பேசியிருக்காருங்க. ஆனால் இதுக்காக இன்னும் ஹர்பஜன் சிங் மன்னிப்பே கேட்கல. இது மன்னிப்பு கேட்கலினா ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறும். இதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் எந்த கிரிக்கெட்லையும் கமெண்ட்ரி பண்ண முடியாத நிலைமை கூட வரலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, ஹர்பஜன் சிங் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டார்ல நம்ம இந்தியாவில், அப்போ கூட நிறைய இனத்தை பற்றி அந்த ஸ்கின்னை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. ஒரு டைம் ஸ்ரீசாந்த் கூட ஓங்கி அரைஞ்சிருந்தார். அக்தர் கூட, பாகிஸ்தான் பவுலர் அக்தர் கூட சண்டைக்கு போயிருந்தார். இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகளை சிக்கிறவர் தாங்க இந்த ஹர்பஜன் சிங். இப்போ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு. இதுக்காக அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலைன்னா பெரிய விஷயங்க. ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துருச்சு. அடுத்த டைம் கம்பேக் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தப்பாக பேசுறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. சரி, ஹர்பஜன் சிங் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பற்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.